ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு தொடர்ந்து ஸ்டாக் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் லாஸ் பண்ணுறதும் நம்ம பார்த்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். இன்னும் மார்க்கெட் ஆரம்பிக்கலை, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 93 பாயிண்ட் மைனஸ். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்துட்டு ஏத்தர் எனர்ஜியில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா என்எஸ்சி செல் ஆர்டர் போட போகிறேன். 17 குவான்டிட்டி 15 கீழே தெரியும். 2374 ரூபாய் வாங்க போகிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் எதுக்கும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, 672 இருக்குது. வெயிட் பண்ணுவோம், நம்ம பார்க்கலாம் ஒரு நிமிஷம். மார்க்கெட் மேலே ஏறுறான். 674 டவுன் ஆகிறோம். செல் ஆர்டர் போடலான்ட்டு தான் என்னோடய மைண்ட் செட்டு காலையில். இப்போ நான் பார்க்குறப்ப சரி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏத்தர் எனர்ஜியில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். எடுப்போம், பார்த்துக்கலாம். அதே மாதிரி குவான்டிட்டி இருக்கிற இடத்துல பிஎஸ்சின்னு இருந்தால் என்எஸ்சின்னு மாற்றிவாங்க. எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறோம் அப்படின்னு அதையும் பார்த்துவாங்க. இன்ட்ராடேல தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால இன்ட்ராடேன்னு பார்த்துவாங்க. ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். நம்ம 672 இருக்கா? சரி, ஓகே. ஆனால் இதில் பார்க்குறப்ப 665 காமிக்குது. ஆனால் இங்கே பார்க்குறப்ப ஓகே இறங்குது. செல்லார் எடுத்துடலாம். 18 வராது, 17 ஸ்டாக் வருது. 666 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்துட்டு 606லேருந்து செல் ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா 666லேருந்து நம்மளுக்கு கீழே டவுனில் இறங்கணும். அதான் சரி பார்க்குறேன் மார்க்கெட் எப்படி போகுது என்னன்ட்டு. வேறு ஸ்டாக் ஏதாவது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸ்கில் வெல்த்து இந்த ஸ்டாக்லாம் ட்ரேட் எடுத்தது கிடையாது நம்ம. ஓகே, நம்ம வந்துட்டு ஏத்தர் எனர்ஜியில் ட்ரேட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. போட்டு விடுவோம். 17 ஸ்டாக்கு செல் ஆர்டர் போட்டாச்சு. இப்படி தான் செல் ஆர்டர் போடுறதோ. லைவாக நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? அதனால் லைவ் ட்ரேட் எடுத்திருக்கோம். 667 வாங்கியிருக்கேன். இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். 666.50 வாங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ 665 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 17 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ வந்துட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆக நம்மளுக்கு காசு. மார்க்கெட் கீழே இறங்க நம்மளுக்கு அமௌண்ட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 34 ரூபா இப்போ கரண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. டக்குன்ட்டு இது வந்துட்டு மேலேயும் போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல உங்களுக்கு? அதே மாதிரி தான் நான் எதுக்கு இந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறத நான் மட்டுமே ரகசியமாக வச்சுருக்கலாம். நான் எதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலயமா வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, போய் சேரட்டும். ஏதாவது ஒரு முறையில் நம்ம போடுற வீடியோ எப்படியாவது மக்களை போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப். இந்த யூடியூப் மூலயமா நான் வீடியோ போடுறது மூலயமா
கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ நிச்சயம் வந்து சேரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரூ. 30 வரைக்கும் மைனஸில் போணுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. இதுதான் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே ஏறதுனால நம்மளுக்கு அமௌண்ட் ரூ. 3 மைனஸில் போகுது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்னா லேர்னிங் பண்ணிக்கிட்டு உள்ள வாங்க. லேர்னிங் பண்ணிட்டு உள்ள நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்ட வித்தையை மொத்தமாக இறக்குனீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் ஸ்டிக் காமிக்குது. மார்க்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டக்குன்ட்டு மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு போட்ட அமௌண்ட் எல்லாம் லாஸ் ஆகிடும். அதையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் செல்லாட்டு போட்டு பாருங்கள். டக்குன்ட்டு ஒரு நல்ல ஒரு வீழ்ச்சி வந்ததுனால நமக்கு ஒரு ரூ. 52 ப்ராஃபிட். அதே மாதிரி தான் சொல்ல வரேன். இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோட ஓன் மணி. ஓகேங்களா? என்னோட ஓன் மணி, என்னோட ஓன் ரிஸ்க்கு ப்ளஸ் ஓன் கேபிட்டல், என்னோட கேபிட்டல். ஓகேங்களா? நான் போயிட்டு யாருக்கிட்டையும் போய்ட்டு நிற்கணும்னு அவசியமும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி தான் சொல்ல வரேன். உங்கள் காசை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் தான் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு காசு கேட்பாங்க. அந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஓகேங்களா? டெய்லி நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ் செய்தித்தாளில் பார்க்குறோம், நியூஸில் கேட்குறோம். பங்குச்சந்தையில் ஏமாந்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. அது மக்களோட ஒரு சரியான புரிதல் இல்லாமல் காசை வந்துட்டு தேவையில்லாமல் சரி ஓகே நீ 10,000 கொடுத்தா நாளைக்கு லட்சமாக வரும் அப்படின்ட்டு ஆசை காட்டி உள்ளே வர சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்தோடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஸ்கேமு. அதையும் நல்லா புரிஞ்சவங்க. அதே மாதிரி என்னையை பொறுத்த வரையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அடிபட்டாலுமே பிற்காலத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் அடிபட்டு உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்குனால நீங்கள் வந்துட்டு வீழ்ச்சியை மட்டும் நான் வந்துட்டு சொல்லலை, வீழ்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடிபட்டு மீண்டு எழுந்து வந்துடணும். ஓகேங்களா? அதுதான் மார்க்கெட்டு. கற்றுக்கிறதுக்காண்டி லாஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அதுதான் நான் சொல்ல வர்றது. நேற்றும் நம்ம ஏத்தர் எனர்ஜியில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். பெரிய வீடியோவும் போட்டிருந்தோம். ஈவினிங் ஷார்ட்ஸில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் இல்லைன்னா லாஸ் ஆன வீடியோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அதுதான் இன்றைக்கும் ஏத்தர் எனர்ஜிலாம் ட்ரேட் எடுத்துருக்கோம். நேற்று எடுத்தது பையார் எடுத்தோம். பையார் எடுத்து கொஞ்சம் போராட்டத்துக்கு பிறகு தான் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் வந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்துட்டு ஒரு நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவோம். இப்போ நேற்று வந்துட்டு நான் போட்டது பார்த்திங்கன்னா பை ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி போட்டது செல் ஆர்டரு. நேற்று பை ஆர்டர் போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு. டவுன் ட்ரெண்டில் எவ்வளவு மைனஸ் வந்துச்சு தெரியுமா? நான் 500 550 பக்கம் மைனஸ் வந்துச்சு. நான் அப்பயே விற்றுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 500 லாஸு. நான் வந்துட்டு வெயிட் பண்ணேன். கரெக்டாக ஒரு 2:50க்கு மேலே மார்க்கெட் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் காமிச்சிச்சு. ஒரு 350 வரைக்கும் போணுச்சு. நம்ம விற்றுட்டோம். ஒரு ப்ராஃபிட் ரேட்லாம் விற்றோம். அது மாதிரி தான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்குவமான முறையில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான ஒரு சக்ஸஸ் ரேட் அடைய முடியும். ஓகேங்களா? இது வந்துட்டு நான் யார்ட்டையும் கேட்டலாம் நான் எதுவும் பண்ணுறதில்ல. டெய்லியும் நம்ம பார்ப்பேன், மார்க்கெட் பார்ப்பேன். சரி ஓகே நிஃப்டி 50 எப்படி இருக்குது, சென்செக்ஸ் எப்படி இருக்குது அதை பார்ப்பேன். நான் வாங்க போகிற ஸ்டாக்கை வந்துட்டு அனலைஸ் பண்ணுவேன். என்ன செக்டாரில் வாங்க போகிறோம், ஸ்டாக்குனா என்ன, செக்டார்னா என்ன. இப்போ வந்துட்டு நான் ஏத்தர் எனர்ஜி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னோடய மைண்ட் செட்டு. ஓகேங்களா? நீங்கள் என்னை மாதிரியே வந்துட்டு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இது வந்துட்டு எதுக்காண்டி நான் சொல்ல வரேன்னா என்னை பார்த்து நீங்கள் லைட்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணணும்னு தோணுச்சோ அதில் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க பண்ணுங்கள்.
அப்படி இல்லைப்பா, எனக்கு ட்ரேட்லாம் வராதுப்பா, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ட்ரேடுங்கிறது அன்னைக்கு ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு லாஸ் ஏதோ ஒன்று நடக்கும். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம போட்டு வச்சிருக்க காசு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கை கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கை கொடுக்கும். இப்போ ஒரு 5 இயர்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ரேட் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த ஸ்டாக்கை எந்த செக்டாரில் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு இன்னும் நம்ம வர 5 வருஷத்துக்கு என்னென்ன செக்டார் வந்துட்டு டெவலப்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பவர் ஜென்ரேட் பண்ணுறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதானி பவரு, அதே மாதிரி அடுத்தது ஃபார்மா. ஓகேங்களா? ஃபார்மானா என்ன, நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெடிக்கல்ஸ், டேப்லெட்ஸ் அந்த மாதிரி நிறுவனத்தில் நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணலாம். வேறு என்ன சொல்லணும்னா எனர்ஜி ஸ்டாக்கு, ஆற்றல், அந்த ஸ்டாக்லாம் இன்னொரு 5 வருஷத்தில் இன்னொரு 10 வருஷத்தில் நல்லா க்ரோ ஆகும். நீங்கள் இப்போ வாங்கி போடுற ஒரு 50 100ல் பிற்காலத்தில் பார்க்கும்போது 100 200 300 கூட மாறினதுன்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, இப்போ நம்ம 34 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் 50 ரூபா 60 ரூபாவுக்கு போணுச்சு. மார்க்கெட் நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எடுத்திருக்கு. மறுபடியும் எடுத்து இப்போ மறுபடியும் ஒரு பீரிஷ் எடுத்திருக்கு. 664 இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சால் இன்றைக்கி வந்துட்டு 2 ட்ரேட் எடுக்கலாம். 2 ட்ரேடு இதுலேயே ஏற்றுற நிலையில் எடுக்கலாம். எப்படி நான் சொல்ல வரேன், இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு செல் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம வாங்கினதை நான் எடுத்த செல் ஆர்டரை மறுபடியும் செல் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பை ஆர்டர் எடுப்பேன். ஓகேங்களா? அப்படின்னா 2 ட்ரேடு. ஓகேங்களா? 2 ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டோ அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துட்டு செட்டில்மெண்ட் போட்டு நம்மளுக்கு மறுநாள் அமௌண்ட் வந்துடும். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிச்சு. இப்போ டவுன் ஆச்சு ஃபுல்லாக டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரே ட்ரேடு தான். ஓகேங்களா? மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆனிச்சுன்னா ஒரே ட்ரேடு தான். பாருங்கள், இப்போ 60 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது நம்மளுக்கு கரண்டில். அதே மாதிரி தான் சொல்ல வர்றது, மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு கரைச்சி குடிச்சிட்டு உள்ள வாங்க. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டாக்கில் ஒரு 500 ரூபா கேபிட்டல் அமௌண்ட் வச்சு ஒரு குட்டியான ஸ்டாக் ஒரு 10 ரூபா 20 ரூபாயில் உள்ளதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 100 200 அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்கில் நீங்கள் எவ்வளவு கேபிட்டல் அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் எவ்வளவு ஒரு நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் சொல்ல வர்றது. மார்க்கெட் நல்ல ஒரு நம்ம போட்டிருக்க ஏற்றுற எனர்ஜி நல்ல ஒரு வீழ்ச்சி அடையுது. அதுதான் நமக்கும் தேவை. பார்க்கலாம், நம்ம நினைக்கிற மாதிரியும் இருக்காது. ஓகேங்களா? நம்ம நினைக்கிற மாதிரியும் இருக்காது. சம்டைம் வந்துட்டு மாறும் நேரத்துக்கு டக்குன்ட்டு விற்றுட்டு வெளில வந்துடணும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு ஒரு ட்ரேடு, ஆனால் தரமான ட்ரேடாக எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜிலாம் கேட்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம மைண்ட் செட் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? எல்லாருமே கேட்குறாங்க, ப்ரோ உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ரோ, ஸ்ட்ராட்டஜினா என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எனக்கு சரியான பதில் தெரில. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு மைண்ட் செட் தான் சொல்லுவேன். நம்மளோட மைண்ட் செட்டை வச்சு தான் நம்ம எந்த ட்ரெண்டில் அது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, ஓகேங்களா, அதை நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். எந்த ஸ்டாக்குன்னு நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். பை ஆடுறா செல் ஆடுறா அப்படின்ட்டு நம்ம தான் நோட் பண்ணி நம்ம தான் போட போகிறோம். ஓகேங்களா? அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நல்லா புரிஞ்சுவாங்க. அதே மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா?
அது வந்துட்டு கரெக்டான ப்ராஃபிட்டில் இருக்கணும். லாஸ் மட்டுமே பண்ணக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் அதான் சொல்லுவேன். ஸ்டார்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா எல்லாரும் வரலாம், தப்பு இல்லை. வீட்டுக்கு ஒருத்தர் பண்ணாலுமே இந்த ஏழை பணக்காரன்ட்டு ஒரு வேறுபாடு இருக்கு பாருங்க, அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த பங்குச்சந்தை அவ்வளோ பேரை வளர்த்தும் விட்ருக்கு, அவ்வளோ பேரை கீழே இறக்கியும் விட்ருக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்ல வர்றேன். இது வந்துட்டு நான் மட்டுமே சைலண்டாக எடுத்து பண்ணிட்டு சூப்பராக போயிடலாம். சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஏன் நமக்குள்ளே வச்சுருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா அவங்க வந்துட்டு வளருவாங்க. அது ஒன்று வந்து ட்ரேடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறதுனாலமா சில பேருக்கு புரியும், சில பேர் புரிஞ்சும் எடுத்து பண்ணாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்துட்டு அவங்களோட மைண்ட் தாட்டு. அதுக்காண்டி தான் சொல்ல வரேன். மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ். இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முதலீடு தேவை. ஓகேங்களா? 1,00,000 2,00,000 அப்படி கேட்பாங்க. இப்போ நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மளிகை கடை வைக்கணுனாலுமே ஒரு 1,00,000 இல்லாமல் நம்மளால அது பண்ண முடியாது. ஓகேங்களா? 1,00,000 ஒரு 50,000 இல்லாமல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதேமாரி தான் இதுலேயும் முதலீடு பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ட்ரேட்னா ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இப்போ இருக்கும் இளைஞர்கள்லாம் வந்துட்டு சூப்பராக எடுத்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்ல வரேன், வீட்டுக்கு ஒருத்தர் பண்ணாலுமே அவங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்களே அந்த குடும்பத்தை வந்துட்டு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யார்கிட்டையும் இந்த கால்ஸ் வாங்குறது, டெலிகிராமில் கால்ஸ் வாங்குறது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்து அவங்கள்ட்ட போயிட்டு காசு கொடுக்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களோட காசு நீங்கள் தான் க்ரோ பண்ணணும். அதை லாஸ் பண்ணாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ராஃபிட் பண்ணுறப்ப மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்ல, லாஸ் வந்தால் ஏன் மட்டும் நம்ம எமோஷனலாக வரோம்? அதையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். சரி, ஒரு நாள் நமக்கானது இல்லை, ஓகேவா, விட்டுட்டு மறுநாள் நம்ம என்ன பண்ணலாம், என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம், மறுநாள் நம்ம வந்துட்டு விட்ட காசை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு யோசித்து நீங்கள் தரமாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வெற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம். மக்களான நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு நீங்களே ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள். ஓகேங்களா? கமெண்டில் வந்துட்டு நீங்களே ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள். ப்ரோ இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்து வீடியோ போடுவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற ஸ்டாக்கில் எந்த ட்ரெண்டுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஸ்டாக்கில் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் பட்ஜெட் கம்மியான உள்ள பட்ஜெட்டில் சொல்லுங்கள். எப்படின்னா ஒரு 500 400 ஒரு ஸ்டாக்கை இந்த மாதிரி ட்ரேட் எடுங்க ப்ரோ, ட்ரேட் எடுத்து லைவ் வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஆனால் அது வந்துட்டு பை ஆர்டர் செல் ஆர்டர்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா போட்டிருக்க முதல் என்னோடது இல்லை, அது வந்துட்டு நான் தானே பிளான் பண்ணிக்கணும். இது வந்துட்டு மக்களுக்கான ஒரு இது. சரி, ஓகே, மக்கள் சொல்ல, ஏன்னா இன்னுமே வந்துட்டு நிறைய பேர் நம்ப மாட்டாங்கல்ல, அதனால மக்களான நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா ஓகே, அப்போனாலும் நீங்கள் நம்பி இதுக்குள்ளே நீங்கள் வருவீங்களா? நான் வந்துட்டு ட்ரேடுக்காண்டி மட்டும் சொல்ல வரல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வரலாம் தாராளமாக. ட்ரேடுங்கிறது என்ன, இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம்ல, எக்ஸாம்பிளுக்கு வேலைக்கு போகிறோம்ல, ஒரு நாளைக்கு நம்ம 500 சேலரியா, அதே மாதிரி தான் ட்ரேடுங்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம 500 1000 ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு சேலரி. வேலைக்கு போகிறத நம்ம இங்கே வீட்டில் உட்காந்து சம்பாரிச்சிடலாம். அதுக்காண்டி நான் வேலைக்கு போகிறது தப்பு சொல்ல வரல, ஏன்னா எல்லாருமே வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். நானுமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் பார்ட் டைமில் இது இருக்கும் போது எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப. ஓகேவா? நம்மளுக்கு 90 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் எப்படி போனாலும் நம்மளுக்கு சாதகமாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் என்னால் வந்துட்டு தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? அதேமாரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்துட்டு
பார்க்குறப்பே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டு நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச டவுட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எல்லாமே ஒரு ப்ராசஸிங் தானே, லேர்னிங் ப்ராசஸிங் தானே. நம்ம எல்லாமே சேர்ந்து டீமாக வந்துட்டு சேர்ந்து கற்றுக்க போகிறோம். அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி 6 மணிக்கு நம்ம வந்துட்டு இந்த ஏத்தர் எனர்ஜியில் ப்ராஃபிட் பண்ணும்ல லாஸ் பண்ணும்ல அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.